வணக்கம். மீந்து போன சப்பாத்தியை வச்சு ஒரு சுவையான ஹெல்த்தியான டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மிச்சமான 2 சப்பாத்தியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்ச சப்பாத்தி துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நல்ல வெந்த சப்பாத்தின்றதால மெலிசாக கட் பண்ணுறதுக்கு வரல, கொஞ்சம் ப்ராடாக வந்திருக்கு. இதுக்கே தனியாக செய்கிறதா இருந்தால் சப்பாத்தியை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி வேக வச்ச சப்பாத்தியை நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணால் நல்லா தின்னாக நூடுல்ஸ் மாதிரி வரும். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இது ரொம்ப வறுத்தாலும் ஹார்டாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மைல்டாக டோஸ்ட் ஆனால் போதும். இதை எடுத்துடலாம். சப்பாத்தி எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே அதில் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பாதி பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இதோட ஒரு 150 கிராம் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இதோட வெறும் கேபேஜ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த காய்கறியாக இருந்தாலும் இதுக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எதுவும் தேவையில்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சப்பாத்தியும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாட் மசால், கரம் மசால் மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வேறு எதுவும் சேர்க்கல, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் தயிரோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீந்து போன சப்பாத்தியை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி வெஜ் மிக்ஸ் ரெடி. நன்றி.